welcome to Annie's Tamil Lifestyle. Okay, மக்களே, so நாம இன்னைக்கு என்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படினா வந்து untried noodles. இது வரைக்கும் மார்க்கெட்ல லான்ச் ஆகி இது வரைக்கும் நம்ம இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டே பார்த்திருக்கோம் மட்டும் தெரியுமா? அந்த மாதிரி நூடுல்ஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லா வந்து சாப்பிட போறோம். so நாம இன்னைக்கு பண்ண போற சேலஞ்ச் இதுதான். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and notification பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். and இப்போ நம்ம வெயிட் பண்ண வீடியோக்குள்ள போலாம். நாம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறது என்ன அப்படினா இந்த நூடுல்ஸ் தான். இது வந்து சாமியாங்கோட சூட்டா ராமன் நூடுல்ஸ், பவுன்சி அண்ட் நான் சோகி நூடுல்ஸ், சிவி அப்படின்னு சொல்லி நிறைய என்னெல்லாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இது நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு இந்த நூடுல்ஸ் வந்து நான் பார்த்தேன். சரி ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இதை வந்து வாங்கிட்டு வந்தேன். நூடுல்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து 140 rupees. ஸோ இது பேக்கேஜிங் வந்து பார்க்க இந்த மாதிரி தான் பயங்கரமாக அட்ராக்டிவாக இருக்குது. நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஸ்டா நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முதல்ல 550 ml வாட்டர், அதாவது 1 லிட்டருக்கு கூட ஒரு 50 ml சேர்த்த மாதிரி தண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூட வந்து 2 பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சூப் பவுடர், இன்னொன்று வந்து ஃப்ளேக்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல அதை வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க அந்த இது. ஸோ இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளேக்ஸ், அந்த சூப்பி பவுடர், அப்புறம் அவங்க கொடுத்துருக்க நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போடும். நார்மலாக நம்ம மேகி நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிண்டணும். ஆனால் ரொம்ப வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சூப்பியாக இருக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்துடணும். அவ்வளோதான், அந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நம்ம சூட்டா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து இப்படி தான் இருக்குது. ஆவி பறக்குது. நம்ம இன்னைக்கு வாங்கின எல்லா நூடுல்ஸ்லையுமே ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னா இதுதான். இது மட்டும் தான் 140 rupees. அது எல்லாமே வந்து ரேட் கம்மி தான். அதாவது 100 rupees கீழே தான் இருந்துச்சு, 70, 60 அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. பட் இது மட்டும் தான் 140 rupees. அப்படி 140 rupeesக்கு இதில் என்ன இருக்குன்னு பார்க்க நான் வாங்கினேன். சாப்பிடுவதை நூடுல்ஸ் செமிச்சிருச்சு போல மக்களே. ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக சாமியாங் நூடுல்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து 2x ஸ்பைசி நூடுல்ஸ் 2 or 3 ஸ்கூப்ஸ்க்கு அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி இந்த ஸ்பைஸ் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு மிளகா பஜ்ஜி வந்து என்னதான் காரமாக இருந்தாலும் ஃபுல்லாக நம்மளால சாப்பிட முடியும். அந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கொரியன் நூடுல்ஸில் சூப்பி நூடுல்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆனால் 140 rupeesக்கு இது வந்துட்டு வட்டான்னு கேட்டால் எனக்கு நான் அது தெரியலான்னு சொல்ல. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் டேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதாவது கடைசி ஸ்கூப் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த நூடுல்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த அன்ட்ரைட் நூடுல்ஸ்க்கு நம்ம போகலாம். இந்த அன்ட்ரைட் நூடுல்ஸ் சேலஞ்சில் வந்து அடுத்து நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா இந்த நார் நூடுல்ஸ். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்குவிட் கேம் 2 வந்துச்சுல. ஸோ அந்த ஸ்குவிட் கேம் அதோட ஸ்பெஷலாக வந்து லிமிடெட் எடிஷனாக வந்து போட்டிருக்காங்க. லிமிடெட் எடிஷன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் இது வந்து மார்க்கெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக என்ன ஃப்ளேவர் வருமோ அந்த ஃப்ளேவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கொரியன் ராமன் ஸ்பைசி கிம்ச்சி வெஜ் நூடுல்ஸ். இதுவும் கொரியன் ராமன் ஸ்பைசி ஜஜாஜ்யான்மயோன் வெஜ் மீல். இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு கூகுளில் ஒரு ரவுண்ட் செக் பண்ணிட்டு வந்து இது என்னன்னு சொல்கிறேன். இந்த நூடுல்ஸோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னா ஜஜாங்மியோங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஈச் 60. இந்த பேக்கெட் 60, இந்த பேக்கெட் 60. அண்ட் இப்போ நம்ம இதை போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறது என்னன்னா கொரியன் ராமன் ஸ்பைசி கிம்ச்சி வெஜ் மீல். இது கூட கிம்ச்சி சீசனிங், வெஜ்ஜீஸ் அண்ட் நூடுல்ஸ் மூணுமே சேர்ந்து தான் அந்த ஒரு ஃபுல் பேக்கெட்டாக வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 450 ml ஆஃப் வாட்டரில் வந்து இந்த வெஜ்ஜீஸ் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ரெண்டையுமே போட்டு நல்லா வந்து 4 minutes போல் வந்து குக் பண்ண சொல்லியிருந்தாங்க. குக் பண்ணும்போது ஸ்மெல் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து 4 minutes கழிச்சு என்ன பண்ண சொல்லுங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிம்ச்சி சீசனிங் பவுடர் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி. இப்போ போய் நம்ம சாப்பிடலாம். ஸோ நார்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல அதில் கிம்ச்சி ஃப்ளேவர் நூடுல்ஸ், லிமிட்டட் எடிஷன் நூடுல்ஸ் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இதோட ஸ்மெல் வந்து நார்மலாக நம்ம 2x ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கொதிக்கும் போது அந்த ஃப்ராக்ரன்ஸில் கொதிக்கும் போது ஒரு நல்ல மனம் வந்தது. நம்மளோட இந்த வெஜிடபிள் சூப்லாம் போடும்போது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்துச்சு. இதுக்குள்ளே மஷ்ரூம்லாம் போட்டிருக்காங்க. அந்த டீஹைட்ரேட் வெஜ்ஜீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அதில் மஷ்ரூம்ஸு,
கேபேஜ் அப்படின்ட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்குமே ரியலாக இந்த ஃப்ரெஷ் மஷ்ரூம் சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸ்பைஸ் ஸோ இந்த நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து என்னமோ ஒன்று மிஸ்ஸிங், இந்த நூடுல்ஸில் என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி என் மூளைக்கு வந்து எனக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதில் என்னமோ ஒன்று இல்லை, இதில் என்னமோ ஒன்று இல்லை, அதனால சாப்பிட்றதுக்கு அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு என் மூளை சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது. அது என்னதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. 2x ஸ்பைசி நூடுல்ஸ் அளவுக்கு வந்து ஸ்பைஸியாக இல்லை, ஆனால் ஸ்பைஸியாக தான் இருக்குது. அதாவது காலையில் சாப்பிட்டோமே அந்த நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த ஸ்பைஸ்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் டேஸ்ட் வந்து இதில் என்னமோ ஒன்று மிஸ்ஸிங், என்னதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் நிறையா கொரியன் நூடுல்ஸ் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று வரும் தெரியுமா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எனக்கு இதில் இல்லை, ஏன்னு தெரியல. அடுத்து ஜஜஜாமோன் ஜீஜூ ஏதோ ஒரு நூடுல்ஸ் போட்டிருந்தாங்களோ, அதை நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட்டாக நம்ம பண்ணோம்ல நூடுல்ஸ், எப்படி 450 ml வந்துட்டு அந்த வெஜ்ஜீஸ் அதுக்கப்புறம் நூடுல்ஸ்லாம் போட்டு வேக வச்சு பண்ணோம்ல, அதே தான். சீசனிங் மட்டும் தான் மாறுது. அதுக்கு கிம்ச்சி சீசனிங் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு இந்த ஜஜஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசனிங் சொல்லியிருக்காங்க, அந்த சீசனிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். நம்மளோட இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஆவிலாம் பறகுது, தெரியுதான்னு தெரியல எனக்கு இதில். அண்ட் இந்த நூடுல்ஸோட ஃப்ளேவர் என் வாயில் வரல அப்படிங்கிற சரியாக வரமாட்டேங்குதுன்றதுனால ஜேஜே நூடுல்ஸ் இதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம். ஸோ கிம்ச்சி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது கிம்ச்சி ஃப்ளேவர், இது வந்து ஜேஜே ஃப்ளேவர். ரெண்டுமே சேம் மெத்தட் தான், ஃப்ளேவர் மட்டும்தான் வேறு. அந்த கடைசி ஃப்ளேவருக்குன்னு ஒரு பவுடர் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த பவுடர் மட்டும்தான் வேறு. அதுக்கு கிம்ச்சி ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு ஜேஜே ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்மெல்லுமே நான் வந்துட்டு 2x நூடுல்ஸில் வந்து ஸ்மெல் பண்ண ஒரு ஞாபகம் இருக்கின்றது. ஏதோ மிஸ்ஸிங்கிற மாதிரி தோணுச்சு. இதில் வந்து சோயா சாஸோட ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு, ஏன்னு தெரில. நம்ம வீட்டில் நூடுல்ஸ் செய்ய போகிறோம்னா சோயா சாஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம், கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுவோம். ஆனால் அது கொஞ்சமாக ஆட் பண்ணாமல் ஒரு ½ பாட்டில் ஆட் பண்ணிட்டா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அதில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 நூடுல்ஸ் பார்த்தினா ஒரு ஃபீட்பேக் வந்து நான் சொல்கிறேன். நார்மலாக எங்களை மாதிரி வந்து இந்த ஃபுட் சேலஞ்சஸ் பண்ணுறவங்க, ஃபுட் சேனல்ஸ் வச்சுருக்கவங்க, எங்கள் எல்லாத்துக்குமே வந்து புதுசாக ஒரு ஃபுட் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு அது அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை எங்களை வாயில் வைக்க முடியாமல் துப்புற மாதிரியான டேஸ்ட்டாக கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் நார்மலாக ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ஏன்னா நார்மலாக வந்து நான் சூப்பி நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்லேயே வந்துட்டு இது கூட போடுவாங்க, அது என்னது சூப், நிறைய வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் வரும், எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்த ரெண்டுமே நான் எடுத்தேன். நாரில் ரெண்டு இந்த ஃப்ளேவருமே எடுத்தேன், நல்லா தான் இருக்கும். இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் எடுத்து வந்திருப்பேன், அவசரப்பட்டு 2 ஃப்ளேவர் எடுத்து வந்துட்டேன். ஸோ இது ரெண்டுமே நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் ஃப்ராங்க்லி சொன்னால் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல, எனக்கு வந்து இந்த 2 ஃப்ளேவருமே பிடிக்கல, ஏன்னு தெரில எனக்கு. அதில் வந்து என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் தோணுது. அண்ட் இது எனக்கு வாய்க்குள்ளே இறங்கவே மாட்டேங்குது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இல்லை, எனக்கு லஞ்சு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நான் அதை காலி பண்ணல, ஆக்சுவலி 2 பேருமே என்னால் காலி பண்ண முடியல, எனக்கு பிடிக்கலை. பர்சனலி எனக்கு பிடிக்கல. நார்மலாக பிடிக்கல கூட நான் முழுங்கிடுவேன், அப்படி கூட என்னால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த லிமிட்டேஷன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் வேணாம். இல்லை உங்களுக்கு ஒரு என்ன மாதிரியே த்ரில்லிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அட்லீஸ்ட் ஸ்நாக்கில் சிறப்பாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த சஃபோலா ஊடல்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிப்பீட்டடாக நம்ம நிறைய வீடியோஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ளீஸ் எனக்கு வந்து இந்த ஊடல்ஸ் ட்ரை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு கிடைக்கல, பட் இந்த தடவை நான் போயிருக்கும்போது எனக்கு இந்த ஊடல்ஸ் பாக்கெட் கிடச்சிது. ஸோ நம்ம ஸ்நாக் டைமுக்கு இந்த ஊடல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு வாக் டாக் பை வீபா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து கங் பாவ் இன்ஸ்டான்ட் நூடுல்ஸ்.
ஃபோர்க் கொடுத்துருக்காங்க இதில். ஃபோர்க். ஸோ இந்த நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க நூடுல்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அண்ட் இவங்களும் வெஜ்ஜீஸ் கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜீஸை உள்ளே போட்டு ஹாட் வாட்டர் வந்து நல்லா எல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு 4 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. 4 மினிட்ஸ் நம்ம வச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஹோல்ஸ், குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக தண்ணியை வந்து வடித்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு அவங்க சாஸ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட இந்த கப் நூடுல்ஸ், கங்பாவ் கப் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட கங்பாவ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி இது குழஞ்சு போன மாதிரி இருக்குது பாருங்கள். அவங்க சொல்லியிருந்த எக்ஸாக்ட் டைம் கரெக்டாக 4 மினிட்ஸ் தான் வச்சு, அதுக்கு மேலே கூட வைக்கலாம். ஆனாலும் அது வந்து கொஞ்சம் குழஞ்சு போன மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. பட் ஆனால் நம்ம கங்பாவ் சிக்கன் சாப்பிட்டோம் தெரியுமா, அந்த ஸ்மெல் இதில் அடிக்குது. ஸ்ட்ராங் சோயா சாஸ் ஸ்மெல்லு. இந்த நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அந்த சாஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதில் வந்து ஃபுல் போர்ஷன் ஆட் பண்ணாமல் ஒரு பாதி போர்ஷன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அந்த சாஸோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நூடுல்ஸ் பாருங்களேன் எவ்வளோன்னு இருக்குன்னு. நான் 2 வாய் தான் சாப்பிட்ருப்பேன். நார்மலாக கப் நூடுல்ஸில் வந்து இவ்வளோத்துக்கு இருக்கும். 75% கப் நூடுல்ஸில் வந்து ஃபில் ஆகி தான் இருக்கும். தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமும் கொஞ்சம் எல்லாத்தையே பெருசாக. பட் ஆனால் அது அப்படி ஆகலை. 1/4 கப் தான், இவ்வளோ பெரிய கப்பில் இவ்வளோ தான் நூடுல்ஸே இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த சாஸ் அவ்வளோ சாஸ் வேணாம், பாதி சாஸ் போதும் அதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்நாக் டைமுக்கு நம்ம ஊடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஊடுல்ஸ் வந்து சேம் மெத்தட், நம்ம நூடுல்ஸ் மேகி நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேம் மெத்தட். அந்த மசாலா நம்ம நூடுல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே வந்து கிண்டி எடுப்போம்ல, அதே தான். கொஞ்சம் வந்து தண்ணி வச்சு எடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் சாப்பிட போகிற ஸ்நாக் ஐட்டம் வந்து ஊடுல்ஸ். இது வந்து அவங்க சூப்பியாக செய்ய சொல்லியிருந்தாங்க. அதான் கொஞ்சம் சூப்பியாக நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஆகுது அது. நூடுல்ஸ் வந்து ஏறத்தால நம்ம மேகி நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்வேன். ஏறத்தால நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி. எங்கள் நூடுல்ஸை வந்து கொஞ்சம் நம்ம மேகி நூடுல்ஸே ஃபுல்லாக அந்த தண்ணியை ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் சூப்பியாக நம்ம வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை அவங்க சூப்பியாக வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சூப்பியாக வச்சேன். இல்லைனா நான் இதை எப்படி நூடுல்ஸை வந்து கிண்டுவோம் அதே மாதிரி தான் கிண்டி எடுத்துருப்பேன். பட் நல்லா இருக்குது. கடைசியாக நம்ம சாப்பிட்ட ஒரு 2-3 நூடுல்ஸில் வந்து இது வந்து சூப்பர், நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு நான் 3 நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்து வந்திருக்கேன். இது 3மே இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ நான் 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டில் இருந்து சிங்கப்பூர் கறி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இந்த பேக்கெட் ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. நெக்ஸ்ட் வந்து பதாஞ்சலி பிராண்டோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இன்னைக்கு சாப்பிட்டதுலேயே ரொம்ப கம்மி ரேட் உள்ள இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னால் இது தான். ஏன்னா இது ரேட் வந்து ஜஸ்ட் 10 rupees தான். இவ்வளோ பெருசாக நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணுறோம், எப்படி நம்ம மேகி இல்லாமல் இருக்கும். ஸோ மேகியில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு ஃப்ளேவர் இது. என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மசாலா ஸ்பைசி எம்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிறைய ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் எப்பயுமே இதை பார்ப்பேன். ஆனால் எனக்கு இதை பார்த்தாலே, இந்த கலரை பார்த்தாலே எனக்கு எடுக்கணும்னு தோணாது, ஏன்னு தெரியல. பட் இதுவும் நம்ம எட்டு வந்திருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. டின்னருக்கு இந்த 3 பேக்கெட் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே சேம் மெத்தட் தான். மேகி நூடுல்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதே மெத்தட் தான். ஸோ நான் பெருசாக காட்டியிருக்க மாட்டேன், வீடியோவில் பெருசாக காட்டியிருக்க மாட்டேன் நான். அண்ட் ரெடி ஆனதும் சாப்பிட்டுட்டு இது 3 எப்படி இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து சிங்கப்பூர் கறி நூடுல்ஸ், கொஞ்சம் ரெட்டிஷாக, கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷாக அது. அண்ட் இது இப்போ தான் குக் பண்ணிட்டு வந்து, இது வந்து நம்ம பதாஞ்சலி நூடுல்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக இது வந்து நம்ம மேகியோட அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர்ஸ் சொன்னோம்ல, அந்த நூடுல்ஸ் இது. இந்த 3 நூடுல்ஸ்க்குமே வந்து பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. சிங்கப்பூர் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, அண்ட் நம்மளோட அந்த மேகி நூடுல்ஸ் அந்த கறி ஃப்ளேவர் இருக்குல்ல,
அது வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டான ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் பட்டாஞ்சென்னை நூடுல்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சேமியாவில் வந்து நூடுல்ஸ் பவுடர் போட்டு சாப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா மற்ற நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. சேமியா எப்படி தின்னாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி டேஸ்ட் சிமிலர். எல்லாமே இந்த நார்மலாக நம்ம மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவோம் தெரியுமா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஃபைனலாக இன்னைக்கு வந்து அன்ட்ரைடு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத நூடுல்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணாத நூடுல்ஸ். அண்ட் இந்த ட்ரை பண்ணாத நூடுல்ஸ் நான் சாப்பிட்டதில்ல. இதில் எதெல்லாம் நான் திரும்ப ட்ரை பண்ணுவேன், திரும்பியும் நான் வாங்குவேன், ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சில் நம்ம சாப்பிட்டோம்ல சுட்டா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நேம், அந்த நூடுல்ஸ் நேமு. அது நிஜமாவே 140 rupees டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை இன்னொரு தடவை வாங்கி என் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கொரியன் நூடுல்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணலான்னு தோணுது எனக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பாக அகெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் ஊடல்ஸ் வந்து நிஜமாவே சொன்ன சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அகெயின் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ட அந்த நூடுல்ஸில் வந்து பட்டாஞ்சலி நூடுல்ஸ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அதுதான். இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு நூடுல்ஸ் இருக்கும். ஆனால் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இது மேகி நூடுல்ஸ் வந்து எவ்வளோ போர்ஷன் இருக்கோ சேம் அதே போர்ஷன் தான் பட்டாஞ்சலி நூடுல்ஸும் இருக்குது. ஆனால் 10 rupeesக்கு அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த நூடுல்ஸும் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 3 நூடுல்ஸுமே எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சிச்சு. அகெயின் அதை வாங்கி வந்து சாப்பிடுவேன். உங்களுக்குமே நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு போய் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லிஸ்ட்டில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.